ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகளை மாற்றியமைப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, கரூர்ல விஜய் அவர்கள் கூட்டத்துல 41 பேர் உயிரிழந்த சம்பவம். அந்த சம்பவத்துல சாட்சிகளாக இருந்த காவல்துறை அதிகாரிகள், டிஎஸ்பில இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து அத்தனை பேருமே 19 பேர்கிட்ட இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ இன்னும் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யல. அப்படின்றப்போ இவருடைய இடமாற்றத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில இந்த வழக்கை விசாரிப்பதற்கு, கண்காணிப்பதற்கு ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க நீதிபதிய. அதே போல சிபிஐயும் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துது மாத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இல்ல ஒரு இயல்பான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கும், அதே போல சிபிஐ எப்படி பார்க்கும், நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தின் காரணமாக ஒரு 41 பேர் உயிரிழந்தார். அப்போ அந்த வழக்கை அந்த நேரத்திலே அப்போது சம்பவத்தின் போது அங்கே பணியாற்றிய, அதற்காக அமைக்கப்பட்ட அந்த தனிப்படையில தனிப்பிரிவுக்கு பொறுப்பு வகித்த டிஎஸ்பி செல்வராஜ்ல இருந்து, அதே போல ஒரு காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், அடுத்தபடியாக நெக்ஸ்ட் லெவல்ல இருந்த எஸ்எஸ்ஐ ராஜாமணி, அதே போல ஏட்டா இருந்த ராமலிங்கம், மோகன்ராஜ், கதிர்வேல், இப்படி ஒரு மொத்தம் பாத்தீங்கன்னா 19 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 19 பேர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் டிஎஸ்பி, கரூர் டவுனோட டிஎஸ்பியா இருந்தவர் தான் செல்வராஜ், குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார், கரூர் புறநகர் மற்றும் அரவக்குறிச்சி பார்த்துட்டு இருந்த அப்துல் ஜாஃபர், இவங்க 3 பேரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. கரூர் டவுன் டிஎஸ்பியா இருந்த செல்வராஜ் தான் விசாரணை அந்த தனிப்பிரிவுல முக்கிய பொறுப்பு வகித்தவர். அவர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அதே போல குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் கடலூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் புறநகர அரவக்குறிச்சியினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி ஆக இருந்த அப்துல் ஜாஃபர் பாத்தீங்கன்னா தர்மபுரிக்கு. அதே போல காவல் ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர். வெங்கமேடு காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், பசுபதிபாளையம் சீனி பாபு, கரூர் டவுனுடைய காவல் ஆய்வாளர் அருள் பிரகாஷ், காப்பரமத்தியோட காவல் ஆய்வாளர் நெப்போலியன், வேலாயுதம்பாளையம் காவல் ஆய்வாளர் கோபி, லாலாப்பேட்டை காவல் ஆய்வாளர் நாகராஜ், காவல் உதவி ஆய்வாளர். இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெற்கு மண்டலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல கரூர் மாவட்டத்தினுடைய அந்த தனிப்பிரிவு ஆய்வாளராக இருந்த மணிவண்ணன் மற்றும் சில ஆய்வாளர்கள் வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆவடிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நான் முன்பே குறிப்பிட்ட அந்த கரூர் சம்பவத்தினுடைய அந்த குழுவிலே இருந்த தனிப்பிரிவிலே இருந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் ராஜாமணி, அதே போல ஏட்டுக்கல் ராமலிங்கம், மோகன்ராஜ், கதிர்வேல் இவங்கெல்லாம் தெற்கு மண்டலத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். இப்படி 3 டிஎஸ்பி, 10 காவல் ஆய்வாளர், 1 சிறப்பு காவல் ஆய்வாளர், 3 ஏட்டுகள் என அந்த கரூர் சம்பவத்தின் போது அந்த விசாரணையில் ஈடுபட்ட தனிப்பிரிவு இருந்த 19 பேர் இன்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு அரசு புதிதாக பொறுப்பேற்கிறது அப்படின்னா அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்ல மாற்றம் தொடங்குவாங்க. அது மேல இருந்து அந்த மாற்றம் தொடங்கும். அப்படி அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணியிடங்கள்ல அவங்க சில இடமாற்றங்கள் செய்வாங்க. இது வழக்கமான ஒரு நடைமுறை, ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போது நடக்கும். அதுல நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இதை நீங்க எப்படி எடுத்திருக்கணும்னா ஒரு சிறப்பு விதிவிலக்காக எடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் யார் அப்படின்னா பொறுப்பான ஒரு இதை சொல்லியிருக்கீங்க, ஒரு மாற்றத்தை தரப்போறோம், நான் எங்களுடைய ஆட்சி ஒரு வெளிப்படை தன்மையோடு இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற நீங்கள், உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புகார் என்பது அந்த கரூர் துயர சம்பவம். அப்ப அதுல நீங்க உங்களுடைய அதிகாரத்தை எதையுமே பயன்படுத்தாம நீங்க அந்த வழக்கை முறைப்படியாக சந்தித்து நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கணும். ஆனா அந்த இடத்துல உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிரிவிலே தனிப்பிரிவிலே இருந்தவர்களை நீங்க பணியிட மாற்றம் செய்திருக்கீங்க. ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க எல்லா மாவட்டத்திலும், இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு 22 காவல் ஆய்வாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. இது மாதிரி மாநிலத்தினுடைய வெவ்வேறு மாவட்டங்களில் இந்த இடமாறுதல் பணியை செஞ்சுட்டு நீங்க கரூர்ல, அது குறிப்பாக இந்த தனிப்பிரிவுக்கா அந்த துயர சம்பவத்தின் போது
பணியில் இருந்த அந்த தனிப்பிரிவில் பொறுப்பாற்றிய பங்காற்றிய அந்த காவலர்களை மட்டும் வச்சிருந்துட்டு நீங்க மற்றவர்களை இடமாற்றம் செய்திருக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த முன்னுதாரண நடவடிக்கையா கூட இருக்கும். தன் மேல புகார் இருந்த இடங்கள்ல வந்து அவங்க எல்லாம் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வந்து காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு அது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமா இது வந்து சிபிஐ விசாரணைக்கு மாறும். அப்ப சிபிஐ விசாரணைக்கு மாறும் பொழுது முன்பு விசாரித்த காவலர்கள், அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சிபிஐ விசாரிக்கிற வழக்குல சாட்சியாக சேர்க்கப்படுவாங்க. அப்போ அவங்க அங்கே சாட்சி ஆகும் போது அவங்கள தூக்கி நீங்க ரொம்ப தூரத்துக்கு பணிக்கு போறது. இப்போ உதாரணத்திற்கு வந்து அந்த தனிப்படை பிரிவினுடைய டிஎஸ்பியாக இருந்த கரூர் டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் பாத்தீங்கன்னா எங்க தூத்துக்குடிக்கு மாற்றப்படுறார். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் விசாரணைக்கோ இல்ல மற்ற சாட்சியங்களுக்காகவோ அவர் அலைக்கழிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பாதி நாள் அவர் வர முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சாட்சியங்கள் வழக்கு வந்து வர இயலாமல் போகிற போது அந்த வழக்கு விசாரணை பாதிக்கப்படும். அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த வழக்கை நீர்த்து போக வைக்க வேண்டும், அந்த கேஸை டைல்யூட் பண்றதுக்கு தான் இவங்க இந்த வேலையை செய்திருக்கிறார்களோ என்று நாம் என்ன தோற்று. இது உச்ச நீதிமன்றமும் அதே போல சிபிஐயும் எப்படி எடுத்துக்கொள்ளும்? இது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுமா? இல்ல சாட்சிகள் வந்து இருக்கும்போது ஏன் இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஏதேனும் ஒரு மனு தாக்கலை உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி பார்ப்பது? இது வந்து ஒரு நியாயபூர்வமாக இந்த வழக்கை சிபிஐ கையாளுமேயானால் கண்டிப்பாக இதை எதிர்த்து சிபிஐ வந்து தன்னுடைய ஆட்சேபனையை உச்ச நீதிமன்றத்துல தெரிவிக்கணும். அதான் முறை. ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த இந்த வழக்கில் இருக்கவங்க இப்படி வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்படுறாங்க. ஆவடிக்கு மாற்றப்படுறாரு, ஒரு டிஎஸ்பி தர்மபுரிக்கு மாற்றப்படுறாரு, ஒருத்தர் கடலூருக்கு மாற்றப்படுறாரு. அப்போ அவர்கள் எல்லாம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து போவதில் சிரமம் ஏற்படும். அப்போ இதன் காரணமாக அவர்கள் வர இயலாமல் போகும். அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாம் வரல அப்படின்னு சொல்லி வேற வழக்கு வந்து வேற மாதிரி திசை திருப்பக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ வந்து சிபிஐ இதை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். இல்ல உச்ச நீதிமன்றமே இதை தாமாக முன்வந்து, ஏன்னா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருக்கிற காரணத்தினால் உச்ச நீதிமன்றமே தாமாக முன்வந்து இதை எடுத்து அவங்க வந்து இதுக்கு ஒரு தடை கொடுக்கலாம். இல்ல இந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் தங்களுடைய பணி மாறுதலை எதிர்த்து அவங்களும் வழக்கு மன்றத்திற்கு போய் அதன் மூலமா அவங்க பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். ஆனா பொதுவாக இவங்க வந்து இப்ப இருக்கிற நிலைமையில ஆட்சிக்கு எதிராக போவதற்கு அதிகாரிகள் பொதுவாக இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்தால் அவங்க வந்து இதுக்கு போவாங்களே தவிர, நீதிமன்றத்துக்கு போவாங்களே தவிர, ஏன்னா ஒரு இடமாறுதலுக்காக போக முடியாது. ஏன்னா இடமாறுதலுக்கு போகும்போது என்ன அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொதுவாக இடமாறுதலுக்கு வழக்கு தொடர்கிற பட்சத்தில் அந்த இடமாறுதல் என்ன காரணத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப பொதுவா இம்மாதிரியான இடமாறுதலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நிர்வாக காரணங்களுக்காக இடமாறுதல் செய்யப்படுகிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸா ஒன்ன சொல்லும் போது அதை கோர்ட் வந்து பெருசா கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அரசு வந்து தன்னுடைய நிர்வாக சிக்கலுக்காக நிர்வாக நடவடிக்கையை அதை மேற்கொள்ளுது. இதுல போய் நீங்க இவங்களுக்கு தான் பணி கொடுக்கணும், இங்கதான் பணி கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. ஒருவேளை அவர்கள் வந்து ஒரு குற்ற நடவடிக்கைகள் காரணமாக பணியிட மாற்றம் செய்யப்படுறாங்க, இல்ல ஒரு குற்ற செயல்கள் அவங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, அந்த புகாரின் காரணமா அவங்க வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க, இல்ல அதுக்காக ஒரு பணி மாறுதல் கொடுக்கப்படுதுன்னா அந்த இடத்துல அவங்க மேல வந்து ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த புகார் வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களோ இல்ல சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களோ நீதிமன்றத்துக்கு வருவாங்க. அது மாதிரி இடங்கள்ல வந்து அந்த பணியாளர்களுக்கு சாதகமாக நீதிமன்றத்துல தீர்ப்பு கிடைக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ நானே ஒரு வழக்கு சொல்றேன். ஒரு ஆசிரியர் மீது நாம் கையாண்ட வழக்கே ஒரு ஆசிரியர்களுக்கு பணி மாறுதல் கொடுக்கப்படுது. அப்ப அந்த பணி மாறுதலில் அவர்களுக்கு வந்து மேல ஒரு சிக்கலின் காரணமா பணியிட மாற்றம் செய்யப்படுறது மாதிரி ஒரு புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த வழக்குல அவங்க மீது வந்து எந்த புகாரும் வந்து முன்னர் தெரிவிக்கல, இல்ல அவங்களை கூப்பிட்டு அந்த புகார் தொடர்பாக எல்லாம் விளக்கம் கேட்கல. அப்ப அந்த காரணங்களை முன்வைத்து நம்ம நீதிமன்றத்துல வந்து வாதாடி அவங்களுக்கு அந்த பணியிட மாறுதலை வந்து நீதிமன்றத்தின் மூலமா ரத்து செய்ய வச்சோம். ஆனா இப்ப இவங்க வந்து நிர்வாக காரணங்கள்னு சொல்லும் பொழுது அது வந்து பெருசா நார்மலா இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னாலும் அது பெருசா நிக்காது. ஆனா அதே நேரத்துல வந்து அரசு வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, நான் வந்து சரியானவராக இருக்கிறேன், என் மீது வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என் மீது ஒரு குற்றம் இருந்தது, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கோட விசாரணையில நான் எந்த விதத்திலையுமே வந்து தலையிடல, அவங்களுக்கு எல்லாம் நான் முழு இது கொடுத்து நான் வந்து குற்றமற்றவர்கள் இன்னைக்கு நிரூபிச்சு நான் வெளியில வந்திருக்கேன் என்று சொல்லுவதுதான் சிறப்பை தவிர, அவர்களை வந்து இப்படி பணிமாறுதல் வந்து நீண்ட தூரங்களுக்கு பணிமாறுதல் செய்யும் போது அவங்க நாளைக்கு இந்த வழக்கு தொடர்பாக ஒரு நாளைக்கு சிபிஐ வர்றாங்க, கரூருக்கு வந்துட்டு உங்களுக்கு என்கொயரி கூப்பிடுறாங்க,
இல்ல இவங்களை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க அதற்கு அங்கிருந்து வந்து போகும். அப்ப நாளைக்கு வந்து அங்க இருந்து நீ போகக்கூடாதுன்னு கூட அந்த நேரத்துல அங்க இருக்க பணியிட மேலதிகாரிகள் மூலமா இவங்களுக்கு வந்து அங்க போறதுக்கு கூட இவங்களுக்கு நாளைக்கு அலோவ் பண்ணாம இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து சிபிஐ என்கொயரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆக இவ்வாறான, அதாவது நீங்க எடுக்கிற இந்த இது வந்து சட்டபூர்வமாக ஒரு நிர்வாக காரணங்கள்னு சொல்லி நீங்க செய்வது சரி என்றாலும் கூட ஒரு தார்மீக அடிப்படையில் உங்கள் மீதான ஒரு புகாரை, உங்கள் மீதான ஒரு வழக்கை விசாரித்தவர்கள் இப்போதும் அது தொடர்பாக சாட்சியம் அளிக்க இருக்க வேண்டியவர்கள் இப்படி நீண்ட தூரத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுவது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு செயல் தான். இதை வந்து அரசே வந்து ஒரு முன்னுதாரணமா ஒரு சிறப்பு விதிவிலக்கா இவங்களுக்கு பணியிட மாற்றம் கொடுக்காம அதே இடத்திலே பணியை தொடர்வது செய்வதன் மூலமாக அந்த வழக்கை வந்து விரைந்து விசாரிப்பதற்கோ அந்த வழக்கை வந்து ஒரு எந்தவித அதிகார மீறல் அத்துமீறல் இல்லாம வெளிப்படைத்தன்மையோடு அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அது வந்து துணை புரிந்தது. மாற்றம் சொல்லிட்டு கடைசியில தன்னுடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தான் விஜய் அவர்கள் மாத்தி இருக்கிறார் அப்படின்ற பேச்செல்லாம் இப்ப பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்து 8 மாதங்கள் ஆகிவிட்டது. தமிழ்நாடு அரசு விசாரித்தானா சரி வராது, எங்களுக்கு வட இந்திய அதிகாரிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு கேட்டாங்க. நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உச்ச நீதிமன்றம் ரஸ்தோகி தலைமையில ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழுவும் சிபிஐக்கு மாற்றி அமைச்சாங்க. சிபிஐயுமே நிறைய பேர் விசாரிச்சாங்க. விஜய் அவர்களை டெல்லிக்கு அழைத்து விசாரிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அதன் பின்பு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே. 8 மாதங்கள் ஆகியும் கூட இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. சிபிஐ குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணல. இவங்க அத்தனை பேருக்குமே தமிழ்நாடு அரசு தான் சம்பளம் கொடுக்கணும், செலவுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிலையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் மக்களுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டு போயிருந்தது. இன்னொரு பக்கம் 41 உயிர்கள் எதற்காக இறந்தது, எப்படி இறந்தது அப்படின்ற அந்த விசாரணையே தெரியாம போகிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் சிபிஐ இவ்வளவு தூரத்துக்கு தாமதம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நீதி வேண்டும் என்று கேட்ட விஜய் அவர்கள் ஏன் வந்து இந்த சிபிஐ எதிர்த்து ஏன் இன்னும் வழக்க புஷ் பண்ண மாட்டீங்க, ஏன் ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணல, எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் இப்ப கேட்க மாட்டார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக, அதாவது அன்றைக்கு பலியாகி இருக்கிற 41 உயிர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்குப்படி அவங்க தாவேக்கா தொண்டர்கள், நடிகர் விஜயோட ரசிகர்கள். அப்போ அவர்களுடைய இறப்பிற்கு அப்போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வழக்கு வந்து விரைந்து முடிப்பதற்குத்தான் முயற்சித்திருக்கணுமே தவிர, இது ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜய் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் தரப்பு வந்து தான் சிக்கலில் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வழக்கை வந்து தள்ளி போடத்தான் நினைத்தார்களே தவிர அதை உண்மையிலே சீக்கிரம் முடிக்கணும், அது அவருடைய உண்மை என்னங்கிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும், இல்ல அவங்க இறந்தவர்களுடைய இறப்புக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து இவங்க இதை போக்கஸ் பண்ணவே இல்லை. அவங்களுடைய நிலை எல்லாமே என்ன இருந்ததுன்னா, தாங்கள் இந்த வழக்குக்குள் மாட்டி விடக்கூடாது, தாங்கள் தப்பிக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் அந்த வழக்கு விசாரணை நடந்திருக்குமே, ஆனா இந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து இந்நேரம் விறுவிறுன்னு விசாரணையை நடத்தி முடிச்சிருக்கோம், ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நேரம் வந்திருக்கலாம். ஆனா இவர்கள் அதை திட்டமிட்டு தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிபிஐக்கு போனாங்க. அப்போ சிபிஐக்கு போகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாஜகவினுடைய ஒன்றிய பாஜகவினுடைய இந்த ஆட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக 3 முறை மோடி வந்த பிறகு ஒன்றிய விசாரணை அமைப்புகள் எல்லாமே அவர்களுடைய அரசியலுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ அந்த வகையில் வந்து இந்த கரூர் வழக்கினுடைய காரணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் விஜயை வந்து தங்கள் கைப்பிடிப்பில் வைத்துக் கொண்டார்களோ, அப்போ அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் வந்து அவர்களுக்கு ஏற்றாவர் போல நடந்துக்கிறாரு, இல்ல அவங்க வந்து ஒரு நேரடியாக பாஜக வந்து இங்கே காலூன்ற முடியாது, அவர்களுடைய ஆட்சி அமையாதுங்கிற காரணத்தினால விஜயின் மூலமாக அவர்கள் வந்து இங்கே ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைத்து விடலாம், நாம் திரைமுறையில் வந்து விஜய் இயக்கிக் கொள்ளலாம் என்று பாஜக எடுக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு, அந்த ஒரு இதுக்கு விஜயை வந்து கொண்டு வருவதற்கு வந்து அந்த வழக்கை காரணமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களோ என்றுதான் நம் என்ன தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா, பொதுவா நீங்க இது மாதிரி சிபிஐயோ இல்ல ஒரு அமலாக்கத்துறையோ ஒரு வருமான வரித்துறையோ ஒரு விஷயத்த கையில எடுக்கும் போதுதான் அந்த அரசியல் கட்சி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக மாறும். அப்படி இல்லை, அது நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ பாஜகவினுடைய பின்புலத்தோடு தான் அந்த கட்சிகள் இயங்க தொடங்கும். அப்படி ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம இந்த கரூர் வழக்குல சிபிஐயோட இதை பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய் வந்து நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட அந்த கரூர் சம்பவம் இதெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு, அவர் நடிகராக இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை சோதனையை நடத்தி அதன் காரணமா அதுக்கு பிறகுதான் அவர் அரசியலுக்கு வர அறிவிப்பை வெளியிட்டார். இன்னும் வியப்பு பாத்தீங்கன்னா, அந்த வருமான வரித்துறை சோதனையை தலைமையேற்று நடத்தியவர் ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்த அருண்ராஜ்.
அவர் தான் பின்னாளில் வந்து அவருடைய அமைச்சரவைக்குள்ளேயே இப்ப இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே செய்து கொண்ட ஒரு முன்னேற்பாடு அப்படிங்கிறத தான் நம்ம மக்கள் வந்து இதை யோசிக்க வேண்டும். இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனா அவர் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பது சற்றே ஒரு வினோதமாக உற்று நோக்கக்கூடிய வகையில இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாரு. ஆனா எடப்பாடி தான் உதாசீனப்படுத்தி விஜய் அனுப்பிட்டாரு. அவங்க ஆட்கள் ஃபுல்லா அனுப்பிட்டாரு. இல்லைன்னா எங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதிமுக இருப்பது பாஜக கூட்டணி. அப்போ தேர்தலுக்கு முன்பே பாஜக கூட்டணி இணைவதற்கு விஜய் முயற்சித்தாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி வருகிறது. விஜய் அவர்கள் இப்போ விசிக்கு ஆதரவு, ஐஎம்எல் ஆதரவு, கம்யூனிஸ்ட் ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அவங்கதான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசினார். ஆனா இப்போ சி.வி. சண்முகத்தின் மூலமாக சில விஷயங்கள் வெளியே வருவதை பாஜக கூட்டணிக்கு முயற்சித்ததை எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஜக கூட்டணிக்கு போய்விடக் கூடாது, அதனால நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் உண்மையிலே. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க விஜய் வரலன்னா பாஜக திரைமுறையில வந்துடும், ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியின் மூலமாக பாஜக வந்துடும், அதனாலதான் நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போதே பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா பாஜகவினுடைய பின்னணியோடு எடப்பாடி ஆட்சி நடத்திய போது யார் வந்து தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்தார், அட்வொகேட் ஜெனரலா இருந்தாரோ இப்பவும் அவர் தான் இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே மாநில அரசு மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், அதே மாதிரி அந்த அதிமுக பாஜக பின்புலம் உள்ளவர்கள் தான். இப்ப தாவேக்காக்குள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. தாவேக்காவினுடைய வழக்கறிஞர்கள் யாருக்குமே முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படல. அவங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் போன்ற பொறுப்புகள் தான் கொடுக்கப்படும். உயர் நீதிமன்றத்தை பொறுத்தளவில் முக்கிய இது பொறுப்புகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அதிமுக பாஜக பின்புலம் உள்ள வழக்கறிஞர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடைய திரைமறைவு ஆட்சி தான் இங்க தொடருதா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இப்ப திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா PM ஸ்ரீ திட்டத்தை பற்றி நாங்க வந்து பரிசீலிக்க போறோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப PM ஸ்ரீ திட்டம் என்பது அதுல பரிசீலிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லை. அது நேரடியாக நம்முடைய மாணவர்களுக்கு எதிரான திட்டம், நம்முடைய தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டம். ஆனா இப்ப போய் அதுல நீங்க பரிசீலிக்க போறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அவங்க வந்து அதுல ஒத்துக்கிற ஒரு நிலைமைக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த பரிசீலிக்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏபிவிபி மாணவர் அமைப்பை வந்து முதலமைச்சர் சந்திப்பது என்பது தமிழ்நாட்டில தான் முதன்முறை. அதுவும் விஜய் அவர்கள் எஸ்எஃப்ஐ சந்திக்கிறாரு. சந்திச்ச மறுநாளே ஏபிவிபி மாணவர்களை வந்து சந்திச்சு அந்த மாணவர்கள் இப்ப வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க. PMC குறித்து விஜய் ஆலோசித்து முடிவெடுக்க போகிறார்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆபத்தான போக்கு இல்லையா? இது மாணவர்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஏபிவிபி சொல்லப்படுகிற சூழல்ல அவங்களை முதலமைச்சரே சந்திப்பது அப்படின்றது அவங்களுக்கு கூடுதல் கிரெடிட்டை கொடுக்கிறாரா விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்வி வருது. நாளைக்கே விஜய் அவர்கள் ஆதரவா இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இதை காட்டியே அவர்கள் மூளை செலவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற அச்சுறுத்தலையும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மக்கள் பேசுவதை பார்க்க முடியுது. அதையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பாக. அதாவது நீங்க ஒரு 2 விஷயம் எடுத்துக்கலாம். அதாவது SFI மாணவர்களே அவர் ஏன் சந்தித்தார் அப்படின்னா APVP மாணவர்களை சந்தித்ததே அவர் நியாயப்படுத்தணும். நான் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவர் SFI மாணவர்களை சந்திச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அது ஒரு உதாரணம் சொல்ல முடியும். SFI மாணவர்கள் நீங்கள் கோட்டையில் அழைத்து பேசுகிற நீங்க அதே நீட் தேர்வு ரத்தாகி இருக்கிறது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்திருக்கும் காரணமா ரத்து செய்யப்படுது. அதை எதிர்த்து SFI வந்து ஒரு போராட்டம் நடத்தும். இங்கே நடக்குது அப்படின்னா சாஸ்திரி பவன் முன்பாக நுங்கம்பாக்கத்துல ஒன்றிய அரசுடைய அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் முன்னாடி நடக்குது. அப்போ என்ன நடந்தது? காவல்துறை மூலமா தடியடி நடத்துறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்காவுடைய நிலைப்பாடு நீட் தேர்வு ஒழிக்கணுங்கிறது தான் அப்படின்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க தாவேக்கா போய் அதுக்கு ஆதரவுலாம் கொடுக்க வேணாம். குறைந்தபட்சம் அந்த மாணவர்கள் அமைதியாக போராட்டம் நடத்திவிட்டு சென்று அளவுக்கு அந்த நீங்க நடந்துட்டு இருக்கணும். ஆனா அதை விடுத்து நீங்க அங்க போய் அவர்களை தடியடி நடக்கிற அளவுக்கு போகுது. அப்போ அதை ஒரு சிக்கலாகும் பொழுதுதான் உடனடியா அவங்களை சும்மா அழைத்து பேசுற மாதிரி பேசி அந்த விஷயம் பெருசாகி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்திய மாணவர் சங்க தோழர்களை வந்து அவர் அழைத்து பேசுகிறார். அப்போ அடுத்து என்ன பண்றாரு? APVP அதே மாதிரி அழைச்சு பேசுறாரு. இதே APVP கடந்த திமுக ஆட்சி காலத்துல என்னன்னா கோட்டைக்கு முன்னாடி போராட்டம் தான் நடக்கும். ஆனா இப்ப கோட்டைக்கு உள்ள போய் முதலமைச்சரோடு பேசுது. அப்போ நாளை நீங்கள் குறிப்பிட்டதை போல இதை காரணம் காட்டி இப்போ தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கு வந்து இந்த மத ரீதியான ஒரு கருத்துக்களை புகுத்துவதற்கோ
அவர்களை மதவாதத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான ஒரு ஆபத்து இப்போது நடக்க இருக்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாங்க மதவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு, மதச்சார்பற்ற அரசு தான் நடத்துவோன்றார். அப்போ இதற்காக நீங்க ஏபிவிபி நிர்வாகிகளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறீங்க. அதை எப்படி அந்த நாங்க மத ரீதியான ஒரு சொல்ல சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகளுக்கு தான் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஊருக்கு முதல்ல போய் ஆதரவு ஏபிவிபியினுடைய நிர்வாகிகள் இப்படி விஜய் சந்திச்சத காங்கிரஸ் என்ன கருத்து சொல்ல போகுது? அப்போ இதையெல்லாம் நீங்க சிந்தித்தாங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.